சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. தோல்வி பயத்தில் ஸ்டாலின். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என திமுகவின் அறிவாலயம் கூறிக்கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு பக்கம் அதிமுகவோ என்டிஏவோடு இணைந்து பிரம்மாண்ட கூட்டணி பலத்தை நிரூபித்திருக்கிறது. தொடர்ந்து பிரேமலதா, ஓபிஎஸ் போன்ற மிக முக்கியமானவர்களை கட்சியில் இணைக்க என்டிஏ தற்போது ஆயத்தமாகியிருக்கிறது. இந்நிலையில்தான் திமுகவிலிருந்து காங்கிரஸ் மற்றும் விசிக போன்ற கட்சிகள் வெளியேறப் போவதாக வரும் செய்தி தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலினின் உள்ள மூத்த அமைச்சர்களோ ஊழலின் பக்கம் சிக்கியுள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ திமுக ஒரு ஊழல் கட்சி, தொடர்ந்து ஊழல் மட்டுமே செய்து கொண்டு வருகிறது. கோபாலபுர இல்லத்தில் தங்களது சொத்துக்களை சேர்ப்பதற்காக ஊழல் மட்டுமே செய்வதற்காக கட்சி நடத்துகிறார் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமில்லாமல் வாரிசு அரசியல் மூலம் தான், தனது மகன், அவரது பேரன் என தொடர்ந்து அவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பளிக்கப்படுகிறது. திமுகவில் உள்ள மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை. அதைத் தொடர்ந்து மணல் கொள்ளை, மாஃபியா போன்ற விஷயங்களால் தொடர்ந்து ஊழலை செய்து கொண்டு வருகிறார்கள். மேலும் தற்போது ஆட்சி முடியும் தருவாயில் கூட ஊழல் செய்கிறார்கள். தொடர்ந்து பல கான்ட்ராக்டுகள் தற்போது சைனாக இருப்பதாகவும், அந்த கான்ட்ராக்டுகள் 2027 வரை, அப்போது நடக்கக்கூடிய கான்ட்ராக்டுகளுக்கும் தற்போதே இவர்கள் அதற்கான டெண்டர்களையும் விடுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. அதை எப்படியாவது முடக்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் ஒரு மாதத்தில் ஸ்டாலினது அதிகாரங்கள் மொத்தம் பறிக்கப்படும். அவ்வாறு பறிக்கப்பட்டு விட்டால் அவரால் முக்கிய கையெழுத்துகள், முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாது. அதனால் தற்போதே வேகமாக இறங்கி அனைத்து டெண்டர்களையும் விட்டு அதன் மூலமாகவும் வரும் பணங்களை தனது கோபாலபுர இல்லத்தில் சேர்க்க வேண்டும். ஒருவேளை அடுத்த முறை தாம் தோற்றாலும் கூட அடுத்த ஆட்சி வரும்போது கஜானாவை காலி செய்து விட வேண்டும். நாம் ஜெயிக்கிறோமோ தோற்கிறோமோ இல்லை, நாம் எவ்வளவு பணம் அடித்தோம் என்பதை தான் ஸ்டாலின் செய்கிறார் என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். தொடர்ந்து இதை நிறுத்தாவிடில் அடுத்து வரும் அரசுக்கு அது பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் எனவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி, இன்னொரு பக்கம் விஜய் தனித்து நிற்கிறார். இதனால் திமுகவுக்கு 4 முனை போட்டி. சீமான் ஒரு பக்கம், அவரும் தனித்து நிற்கிறார். இப்படி திமுகவை சுற்றி சுற்றி அடிக்கிறது. இம்முறை ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார்? இதனால் தான் பயந்து கொண்டு இருக்கிறார் ஸ்டாலின் என தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.